ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம இந்த டிராமாவுடைய அடுத்த பார்ட்டை தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்ட்ல ரான்ச்சோ ஹீரோயினுக்காக பாடல அவங்களுடைய ஷேர்ஸை பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்தாங்கன்ற மாதிரி நியூஸ்ல பரவிட்டு இருக்கோம். ரான்ச்சோவா அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி ஒத்துக்கிறதா இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோயின் அவளுமே இதுக்கு காரணம்னு சொல்லி ஒத்துக்கலான்னு இருந்திருப்பா. அதனால கடுப்பான ரான்ச்சோ அவளை கூட்டு போய் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஹீரோயினும் என்ன ஆனாலும் பரவாயில்ல ரான்ச்சோ, நம்ம சேர்ந்தே பெஸ்டா வருவோம்னு சொல்லிட்டு இருந்திருப்பா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க இன்னொரு பக்கம் லீ இன்வெஸ்டர்ஸுக்கு கால் பண்ணி இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்காக மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு, நீங்க கவலைப்படாதீங்க, ரான்ச்சோ டெர்மினேட் ஃபார்ம்ல சைன் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கிறத மேனேஜர் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இதை பார்த்த லீயும் என்ன இப்ப ரான்ச்சோ தான் டெர்மினேட் ஃபார்ம் ரெடி பண்ண சொன்னா அவ தான் சைன் போட்டா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ண சொல்ற, நானும் இன்வால்வ் ஆனா நம்மளுடைய கம்பெனிக்கு தான் பிரச்சனை, அதுதான் எனக்கு நல்லாவே தெரியுமே, அப்புறம் எதுக்காக என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கறான். மேனேஜரும் உங்க தலையில ஒரு நாய் முடி இருக்கு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்றான். லீயும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டுட்டு இருக்கான். டே லேட் நைட் ஆகுது, ஹீரோயின் நாளைக்கு பிரஸ் முன்னாடி பேசுறதுக்கான கண்டென்ட்டை ரெடி பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன தூங்கிட்டியா, நான் தனியா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். இதை பார்த்த ஹீரோயின் நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்டு நேரா ஊவை பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறா. அங்க போய் ஊ கிட்ட நீ ஏன் எப்ப பாரு தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு கேட்க, ஊவோ நீ நிஜமாவே வந்துட்டியா, நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல நீ தனியா சாப்பிடுற மாதிரி இருந்தா என்ன கூப்பிடு, எங்க இருந்தாலும் என்ன இருந்தாலும் வருவேன்னு. சரி உன்னை ஏதோ பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு, எனக்கு மன்னிச்சிரு, உனக்கு குட் பை சொல்லாம போயிட்டேன், எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, சரி உன்னுடைய ஷோல்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறா. இப்ப பரவாயில்ல எனக்கு நல்லா தான் இருக்கு, அப்புறம் நானும் நியூஸை பார்த்தேன்னு சொல்றேன். ஹீரோயினும் ஆமா என்ன பண்றது, நாளைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வேற இருக்கு, எல்லாத்தையும் நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே எப்பவும் ரிப்போர்ட்டர்ஸ் உங்களுடைய வாயில இருந்து என்ன வர வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை வச்சுதான் கேள்வியே கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்த கேள்விங்களை எல்லாம் ஹீரோயின் கிட்ட காட்டி இதெல்லாம் நீ பிராக்டிஸ் பண்ணு, அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்போது உன்னுடைய வாய்ஸை மட்டும் ரைஸ் பண்ணிடாத, அது அவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆர்ஜே என்டர்டைன்மெண்ட்ல பிரஸ் கான்ஃபரன்ஸுக்காக நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு அந்த ஆர்டிகலை போஸ்ட் பண்ணால அந்த ரிப்போர்ட்டருமே வந்திருக்கான். இவனுடைய பேரு பாங்கு. அவனுடைய காரை நிறுத்திட்டு இறங்கும் போது அந்த பக்கம் மேனேஜர் வரான். மேனேஜர் கிட்ட போயிட்டு அவனுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு என்னுடைய காரை எங்க பார்க் பண்ணணும்னு சொல்லி கேட்க, மேனேஜர் அவனுடைய விசிட்டிங் கார்டுல அவனுடைய பேரை பார்த்ததுமே இவன் தான் இந்த ஆர்டிகலை போஸ்ட் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுட்டு என்னோட விசிட்டிங் கார்டு ஒன்றும் பார்க்கிங் வச்சர்லாம் கிடையாது, உன்னுடைய காரை இங்க நிறுத்தாத, முதல்ல இங்க இருந்து கார் எடுன்னு சொல்றான். பாங்கும் நானும் இந்த கான்ஃபரன்ஸுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா மேனேஜர் உன்னுடைய காரை இப்ப எடுக்கிறியா இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணிட்டுமான்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறான். ஒரு பக்கம் லீ ஹீரோயின் கிட்ட வந்து ரான்ச்சோ எங்கன்னு கேட்க, ரான்ச்சோ ரெஸ்ட் ரூம் போயிருக்கிறதா ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்ப லீ ஹீரோயின் கிட்ட ரான்ச்சோ என்ன சொன்னாலும் அதையே பண்ணி இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸை ரான்ச்சோவை பார்த்துக்கிட்டோம், நீ ரான்ச்சோக்கும் உனக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி நடந்துக்க, அதுதான் உனக்கும் நல்லது, அதோட உன்னுடைய ஆல்பம் வேற ரிலீஸ் ஆக இருக்கு, இந்த டைம்ல நீ கோலையா இருக்கிறது ஒன்னும் பெருசா தப்பு இல்லைன்னு சொல்றான். ஹீரோயினோட நான் என்னோட கடந்த காலத்துல என்னோட வீக்னஸ் மறைக்கிறதுக்காக நிறைய போய் சொல்லியிருக்கேன், அதுல ஒரு பாடத்தை கத்துக்கிட்டேன், நானா இருக்க முடியலன்ற பயம் தான் அதுன்னு சொல்றா. இதை கேட்ட லீயும் இந்த டிசிஷனை நினைச்சு நீ வருத்தப்பட போறன்னு சொல்றான். ஹீரோயினும் இந்த டிசிஷனை நான் எடுக்கலனா தான் வருத்தப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லீ எதுவும் பேசாம அமைதியாயிடுறான். இப்படியே பிரஸ் கான்ஃபரன்ஸுக்காக எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப மேனேஜர் லீ கிட்ட அந்த ஆர்டிகலை போஸ்ட் பண்ண அந்த ரிப்போர்ட்டரும் வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாங்க காட்டுறான். பாங்க பார்த்ததுமே அவனை ரெஸ்டாரண்ட்ல பார்த்தது ஞாபகம் வந்துருது. அதை நினைச்சு அப்படியே கடுப்பா வரான். மேனேஜரும் இந்த ஆள் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க லீ தலையை பிடிச்சிட்டு அப்படியே கடுப்பா நின்றுட்டு இருக்கான். அப்படியே பிரஸ் கான்ஃபரன்ஸுக்காக ரான்ச்சோவும் ஹீரோயினும் ஸ்டேஜ் கிட்ட வராங்க. அப்ப ரான்ச்சோ ஹீரோயின் கிட்ட நீ தலை குனிஞ்சேரு, நீ நிமிந்து பார்த்தேன்னா அவங்க போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதோட நீ இப்பவே தண்ணியை குடிச்சிக்க, அவங்க முன்னாடி தண்ணியை குடிச்சேன்னா நீ பதட்டமா இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஏதாச்சும் கேள்வி கேட்பானுங்க, பதட்டமா இருக்கும் போது அதையும் பேசி தொலைச்சிடாது, அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாயிடும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் சரி ரான்ச்சோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸ்டேஜ்ல இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சதுமே எல்லாரும் கண்ணா பின்னான்னு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸ்டேஜுக்கு வந்த ரான்ச்சோ ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அவங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்களும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்களா, அந்த கான்ட்ராக்ட பத்தின விஷயம், அந்த ஷேர்ஸுக்காக ஹேடே ஷோல லிப்சிங் பண்ண விஷயம்னு எல்லாத்தையும் சொல்லி நான் பண்ணது தப்பு தான், நான் இதை பண்ணிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் என்மோவும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரூம்ல இருக்கா. அப்ப அவளுடைய வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கா. அதுல ஒரு கமெண்ட் ரான்ச்சோவுடைய வாழ்க்கை மாதிரியே என்மோவுடைய வாழ்க்கையும் முடிஞ்சிரும்ன்ற மாதிரி போட்டிருக்கு. இதை பார்த்ததும் என்மோ ரான்ச்சோ என்னதான் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசிட்டு இருக்காங்கன்றத பாக்குறதுக்காக மாஸ்க போட்டுட்டு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிற ரூமுக்கு போறா. அப்ப ஹீரோயின் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அவளை அறிமுகப்படுத்திக்கிட்டு அவளுடைய எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு இருக்கா. நான் தான் ரான்ச்சோவுடைய ஷேர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சேன், அதனால நான் தான் அவங்களை என்கரேஜ் பண்ணேன், ஆனா என்னுடைய ஆசையே அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, இத்தனை நாளா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்களுடைய பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. ரான்ச்சோவும் ஹீரோயினும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் அவங்களுடைய கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் ரான்ச்சோ கிட்ட இப்ப அந்த ஷேர்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்க, ரான்ச்சோவும் நான் அதை விட்டு கொடுத்துட்டேன், இப்ப ஆர்ஜே என்டர்டைன்மெண்டோட ஷேர்ஸும் ஆர்ஜே என்டர்டைன்மெண்ட்டும் சேஃப்னு சொல்றாங்க. இன்னொரு ரிப்போர்ட்டர் ரான்ச்சோ கிட்ட அப்படின்னா ஷேர்ஸுக்காக தான் நீங்க அந்த ஷோல பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, உங்களால பாட முடியாதுன்ற சூழ்நிலை இருந்ததால மோக்காவை இது உள்ள இழுத்து விட்டு இருக்கீங்க கரெக்ட் தானே சொல்லி கேட்கறாங்க.
ரான்ச்சோ அதுக்கு பதில் சொல்ல வர்றதுக்குள்ள ஹீரோயின் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ரிப்போர்ட்டரும் நான் இந்த கேள்வியை ரான்ச்சோ கிட்ட தான் கேட்டேன்னு சொல்ல ரான்ச்சோவும் ஆமான்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இவங்க இப்படி ஒத்துட்டு இருக்கும் போதே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த என்மோ ரான்ச்சோவை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணி வச்சிருந்திருப்பால, அதை அன்ஃபாலோ பண்ணிடுறா. அப்போ ரிப்போர்ட்டர் ஹீரோயின் கிட்ட ரான்ச்சோடைய ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னு என்கரேஜ் பண்ணது நீங்க தான் சொன்னீங்க, அப்படின்னா அந்த ஷேர்ஸ்ல உங்களுக்கும் பாதி பங்கு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ரான்ச்சோ 15 வருஷத்துக்கு முன்னாடி 2007ல ஏடே ஷோல பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த நேரத்துல தான் நான் ஒரு தீவுல மாட்டிக்கிட்டேன். 15 வருஷத்துக்கு அப்புறமா தான் அந்த தீவுல இருந்து காப்பாத்தினாங்க. என்னுடைய கண்ணுக்கு இன்னுமே ரான்ச்சோ அப்படியே தான் தெரியுறாங்க. ஆனா மத்தவங்க ரான்ச்சோக்கான அங்கீகாரத்தை கொடுக்கல. அது எனக்கு நியாயமா படல. இன்னும் சொல்லணும்னா அவங்களுடைய ஏஜென்சியை அவங்களை அப்ரிஷியேட் பண்ணல. அதனாலதான் நான் இதுல தலையிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ பாங் ஹீரோயின் கிட்ட ரான்ச்சோடைய ஷேர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது மட்டும் நியாயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்க ஹீரோயின் இல்ல அது மட்டும் பத்தாது, ரான்ச்சோ மக்களுடைய மைண்ட்ல ஒரு பாடகியா ரொம்ப காலத்துக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப ரிலீஸ் ஆகிற அவங்களுடைய புது புது ஆல்பம்ஸ் எல்லாம் மத்த சிங்கர்ஸோட ஆல்பம்ஸை விட டாப்ல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இவ உண்மையாதான் பேசிட்டு இருக்காளா, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சான்னு சொல்லி முணுமுணுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் கண்டிப்பா ஒரு நாள் ஆர்ஜே என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரான்ச்சோ ரிஸ்க் கிடையாது, அவங்க ஒரு லெஜெண்ட்னு சொல்லி உங்களுடைய ஆர்டிக்கல்ல நீங்களே எழுதுவீங்கன்னு சொல்றாங்க. கேட்டதும் ஒரு ரிப்போர்ட்டர் நீங்க அப்படி நினைக்கிறீங்களா ரான்ச்சோன்னு கேட்க ரான்ச்சோ தலை குனிஞ்சுக்கிட்டு இல்லன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூஸ்ல ஒரு ஆர்டிக்கலை போடுறாங்க. அதுல ரான்ச்சோக்கு அவங்களுடைய ஷேர்ஸும் வேணுமா, அவங்களுக்கு டாப் சிங்கராவும் இருக்கணுமா, இது அவங்களுடைய பேராசையா இல்ல ஒரு மாயையில வாழ்ந்துட்டு இருக்காங்களான்ற மாதிரி போட்டிருக்கானுங்க. இதை பார்த்த ரான்ச்சோக்கு கடுப்பாகுது. அப்ப ஹீரோயின் இதை நான் ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்க போறேன், நீங்க டாப்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் கூப்பிட்டு இதை படிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. ரான்ச்சோவும் அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு ரிப்போர்ட்டர்ஸையும் பாக்குறதா இல்ல, அவனுங்கெல்லாம் சரியான கொரோனா வைரஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பாங் இவங்களை பாக்குறதுக்காக வரான். ரான்ச்சோ உடனே இதோ வந்துருச்சு ஒரு கொரோனா வைரஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாங்க அங்க வந்து ரான்ச்சோ கிட்ட நீங்க எல்லாம் என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ரான்ச்சோ ஆமா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் பேசிட்டு இருந்தோம், ரொம்ப காலத்துக்கு அப்புறம் என்னை பத்தி ஒரு ட்ரெண்டிங்கான ஆர்டிகல் போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு நீங்க தானே காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் பாங் கிட்ட நீங்க ஒரு ஆர்டிகலை போடுறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற உண்மையை செக் பண்ணிட்டு போட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், பிரசிடென்ட் லீ சொன்னதை வச்சுதான் நான் இந்த ஆர்டிகல்ல போட்டேன், அதுக்கப்புறம் நான் எதுக்கு உண்மையை செக் பண்ணணும்னு சொல்றான். இதை கேட்ட ரான்ச்சோக்கும் ஹீரோயினுக்கும் செம்ம அதிர்ச்சி. ஹீரோயினோ அப்படின்னா நீங்க தான் இதை வெளியே சொன்னீங்களா, நீங்க தான் இதை லீக் பண்ணீங்களான்னு சொல்லி லீ கிட்ட கேட்கறான். லீ உடனே அதெல்லாம் உண்மை கிடையாது ரான்ச்சோ, பாங் நீங்க என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கேட்டிருக்கலாமே, எதுக்காக இப்படி காதுல கேட்ட விஷயத்தை எல்லாம் ஆர்டிகலா போடுறீங்கன்னு கேட்கறான். லீ மூலியமா தான் இந்த விஷயம் லீக் ஆயிருக்குன்னு தெரிஞ்சதும் ரான்ச்சோ கடுப்பாங்க இருந்து போறாங்க. லீயும் பின்னாடி போய்கிட்டு இருக்கான். அப்போ பாங் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து இதை வச்சு பார்க்கும் போதே நான் எந்த பொய்யும் போடலன்னு தெரியுது, அப்புறம் எதுக்காக இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்க அவர் பக்கம் தானே, அதனால தானே இப்படி எழுதுனீங்க. கிடையாது, ரிப்போர்ட்டர்ஸ் எப்பவுமே யார் பக்கமும் நிக்க மாட்டோம், நாங்க யார் பக்கமாச்சும் நிக்கணும்னு நினைச்சோம்னா விக்டிம் பக்கம் மட்டும் தான் நிப்போம், உனக்கு ஏதாச்சும் தேவை இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லி அவனுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஒரு பக்கம் லீயோடைய வீட்டுக்கு போன ரான்ச்சோ அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்ப பாக்குறாங்க. லீயோ என்ன பண்ண சொல்ற, நாங்க பேசுறத ஒட்டு கேட்டுட்டு அந்த ஆள் அந்த மாதிரி எழுதியிருக்கான் அப்படின்னா நீ சொன்னது உண்மை தானே, நான் ஆர்ஜே என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரிஸ்க், என்னால உன் கம்பெனி கீழே போயிடும்னு சொல்லியிருக்கேன். ஆமா அதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி லீ கேட்கறான். கடுப்பான ரான்ச்சோ இங்க பாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆர்ஜே என்டர்டைன்மெண்ட் ஆரம்பிக்கும் போது 4 பேர் தான் இருந்தோம், ஆனா இப்ப 100 பேர் இருக்கும், அவங்க எல்லாம் உனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நான் இல்லாம இந்த கம்பெனி உன்னால ஆரம்பிச்சு நடத்தி கொண்டு வந்திருக்க முடியுமா, அப்படி இருக்கும் போது நீ எப்படி என்ன குப்பை மாதிரி நடத்தலாம்னு கேட்கறாங்க. நீ உடனே அப்ப நீ என்ன குப்பை மாதிரி நடத்தல, நீ இல்லாம இந்த கம்பெனி என்னால உருவாக்கி இருக்க முடியாதா, இவ்வளவு தூரம் என்னால வந்திருக்க முடியாதா, அப்படின்னா நான் யாரு, நான் குப்பையா, ஆமா இப்பதான் அது உனக்கு புரியுதான்னு ரான்ச்சோ கேட்கறாங்க. லீ உடனே ஆனா இன்வெஸ்டர்ஸ் அப்படி நினைக்கலையே, நீ இந்த கம்பெனில இல்லைன்னா தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்க, ஏன்னா உன்னுடைய வேல்யூ குறைஞ்சிருச்சு ரான்ச்சோ, இப்ப சொல்லு யாரு குப்பைன்னு சொல்லி கேட்கறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரான்ச்சோக்கு கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வெளியே வராங்க. அவங்களை அங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக மேனேஜரும் ஹீரோயினும் தான் காத்துட்டு இருக்காங்க. அப்படியே 3 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ரான்ச்சோ 2 பேர்கிட்டையும் ஒரு தடவை ரொம்ப ஃபேமஸான ஒரு குறி சொல்றவங்களை போய் பார்த்தேன், அவங்க என்ன பார்த்ததுமே ஒரு விஷயத்த சொன்னாங்க, எனக்கு மரத்துக்கு இருக்கிற விதி இருக்குன்னு சொன்னாங்க, மரம் எப்படி அதோடைய நிழலையும் அதோடைய பழத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குமோ அதே மாதிரி நான் இருப்பேன்னு சொன்னாங்க, ஆனா நான் இப்போ ஒரு எரிஞ்ச மரமாயிட்டேன், நான் தான் லீய சிஇஓ ஆக்கினேன், என்னமோ பெரிய பாடகி ஆக்கினேன், ஆனா அதெல்லாம் இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப ரான்ச்சோக்கு நர்சிங் ஹோம்ல இருந்து அவங்க அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு சொல்லி போன் வருது, ரான்ச்சோவும் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ரான்ச்சோ எங்க அம்மா ஏன் இப்படி ஆனாங்க, அவங்களே ரான்ச்சோன்னு சொல்லிட்டு இருக்காங்க, டெமென்டியா வியாதி எதுக்காக இப்படி உங்களை மாத்துச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோயின் ரான்ச்சோ கிட்ட, ரான்ச்சோ உங்க அம்மா எதுக்கு உங்களுக்கு ரான்ச்சோன்னு பேர் வச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கறா. ரான்ச்சோவும் என்ன ஏதாச்சும் ஒரு சென்டர்ல போயிட்டு பேர் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் ஒரு தடவை உங்க அம்மா என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்களே ஞாபகம் இருக்கா, அப்பதான் அவங்க என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க ரான்ச்சோன்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக்க சொல்றான். அந்த பிளாஷ்பேக்ல ரான்ச்சோ ஒரு பாரை சொல்லிருப்பாங்களா, அந்த பார்ல ஒரு லேடி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கிறத தான் காட்டுறாங்க. அந்த லேடி பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரும்
ரான்ச்சோ ரான்ச்சோன்னு கத்துறாங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல ஹீரோயின் இந்த காரணத்துக்காக தான் உங்களுக்கு ரான்ச்சோன்னு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இது என்னன்றது இப்ப நம்மளுக்கு புரியாது, போக போக நல்லாவே புரியும். இப்ப ரான்ச்சோ நர்சிங் ஹோமுக்கு போயிட்டு அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அவங்க அம்மா ரொம்ப முடியாம படுத்துட்டு இருக்காங்க. எழுப்பி அம்மா எப்படி இருக்கீங்க, என்ன யாருன்னு தெரியுதான்னு கேட்க, அம்மாவும் நீதாம்மா என்னுடைய பொண்ணு ரான்ச்சோ, அப்புறம் எதுக்காகம்மா நீங்க உங்களையே ரான்ச்சோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது நான் பாடியா இருந்தப்ப என்னை எல்லாரும் கூப்பிட்ட பேரு, அது என்னுடைய ஸ்டேஜ் நேம்னு சொல்றாங்க. ரான்ச்சோவும் அப்புறம் எதுக்காகமா நீங்க பெரிய ஆள் ஆகலன்னு கேட்க அம்மாவும் அவங்களுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பெரிய பாடகியா வந்துட்டு இருக்கிற டைம்ல தான் இவங்களுக்கு ரான்ச்சோ பிறந்திருப்பாங்க. ரான்ச்சோவை பார்த்துக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களுடைய ப்ரொஃபஷனை விட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரான்ச்சோவை ரொம்ப சந்தோஷமா வளர்த்துருப்பாங்க. ரான்ச்சோவும் நல்லா பாட ஆரம்பிச்சு ஒரு பெரிய பாடகியா இருப்பாங்க. இது அவங்க அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். நர்சிங் ஹோம்ல இருக்கும் போது கூட ரான்ச்சோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டு எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷத்துக்காக தான் நான் விட்டு கொடுத்தேன்னு சொல்றாங்க. ரான்ச்சோ கண் கலங்கிட்டு நீங்க விட்டு கொடுத்துருக்க கூடாதுமா, உங்களுக்கு ரொம்ப மனசு வலிச்சிருக்கும்ல, நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க, நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவும் ஏமா நீ வாங்கினவளா நினைக்கிற, நீ என்னுடைய பொக்கிஷமானு சொல்றாங்க. ரான்ச்சோ பயங்கரமா கண் கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட, அம்மா சின்ன வயசுல நீங்க எனக்காக ஒரு பாட்டு பாடி இருக்கீங்கல்ல, அந்த பாட்டு இப்ப எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது, நான் எவ்வளவுதான் ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சாலும் அது எனக்கு ஞாபகம் வரலமான்னு சொல்லி அழுகுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஊவை காட்டுறாங்க. ஒரு ஆர்டிக்கலை பார்த்துட்டு இருக்கான். அதுல ஹீரோயின் தான் ஆர்ஜே என்டர்டைன்மெண்டோடைய பெரிய ரிஸ்க்ன்ற மாதிரி போட்டிருக்கு. பார்த்த போகியல் கிட்ட இந்த ஆர்டிக்கலை பாத்தியான்னு கேட்க அவனும் பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். இது மோக்காக்கு ரொம்ப கஷ்டமான நேரம், நீ போய் அவகிட்ட பேசுன்னு சொல்ல போகியல் முடியாதுன்னு சொல்லிடுறான். இவன் முடியாதுன்னு சொல்லிட்டதுனால இந்த நேரத்துல ஊவாச்சும் ஹீரோயினுக்கு ஆறுதலா இருக்கலாம்னு சொல்லி யாருக்கும் தெரியாம ஹீரோயினா அவனுடைய மேல் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப ஹீரோயின் உங்களுடைய விசாரணை எப்பன்னு கேட்க திங்கக்கிழமை 2 மணிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் உங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனையை கொடுப்பாங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போலியா ரெடி பண்ணாருல்ல, இத்தனை காலத்துல அதை நாங்க ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணது எல்லாமே குற்றம் தானு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் இதனால என்ன நடக்கும்னு கேட்க, என்ன வேணா நடக்கலாம், எங்களுடைய கடை, எங்களுடைய வீடு, நாங்க சேர்த்து வச்ச காசுன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், அப்படின்னா அவங்களுடைய வேலையா அதை நான் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப யாரோ வர சத்தம் கேக்குது, என்னடான்னு பார்த்தா வந்திருக்கிறது போகியோல் தான். 2 பேரும் அவனை அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள வந்த போகியோலும் வா உன்னை கூட்டு போய் வீட்டுல விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அப்ப ஹீரோயின் போகியோல் கிட்ட, நீ தானே சொன்ன ரொம்ப கஷ்டமா இருந்தா வந்துருன்னு, அதனாலதான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. போகியோல் எதுவும் சொல்லாம நேரா ஹீரோயினுடைய வீட்டுக்கு கீழே காரை நிறுத்திட்டு ஹீரோயின் கிட்ட, பேசினதெல்லாம் கேட்டிருப்ப, அதனால ரிசல்ட் வர வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும், நாம 2 பேரும் ரிசல்ட் வர வரைக்கும் ஒன்னா இல்லாம இருக்கிறது தான் நம்ம 2 பேருக்குமே நல்லது, அதனால இப்பத்துல இருந்துன்னு சொல்லி ஏதோ சொல்றதுக்காக வர. அப்ப ஹீரோயின் உடனே எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு சொல்றா. போகியோலுக்கு ஒன்னும் புரியல. ஹீரோயினோ லாஸ்ட் டைம் நான் அதை சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் போகியோலுக்கு இவங்க எல்லாம் பிக்னிக் போனப்ப இவங்க 2 பேருக்கிட்டையும் நீங்க பழகிறத வச்சு பார்க்கும்போது 2 பேருக்கும் ஒருத்தர் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டிருப்பானே. அப்ப கூட ஹீரோயின் இல்லன்னு சொல்லிருப்பா, போகியோல் இருக்குன்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருப்பான். இப்ப அப்படியே போகியோல் அதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினோ நானும் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா. போகியோலும் இப்ப எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க, ஏன்னா இதுதான் சரியான நேரம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் சொன்னா சின்சியரா இல்லாத மாதிரி தெரியும், ரிசல்ட் என்ன வேணா வரட்டும், நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும், ஒரு வேலை நான் எல்லாத்தையும் இழக்கிற நிலைமை கூட வரலாம், 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட சொன்னதை மறந்துட்டியா, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னேன், நான் இன்னும் அதுல உறுதியா இருக்கேன், அதனால நீ எந்த ஒரு கவலையும் இல்லாம நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அது அரசாங்க வக்கீல் கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. போகியோலும் சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வர. அப்ப ரான்ச்சோ இவளுக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, நான் உனக்கு மியூசிக் வீடியோக்கான ஸ்டோரியை மெயில் பண்ணிருக்கேன், அதை பார்த்து ரெடி பண்ணிக்க, ஏன்னா செட்டு கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, நம்மளுக்கு அவ்வளவு நேரமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோயினும் அவளுடைய மியூசிக் ஆல்பம்கான விஷயங்களை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறா. ஒரு பக்கம் உன்னுடைய ஒய்ஃபுக்கு கண் முழிச்சுட்டான்ற விஷயம் தெரிஞ்சதும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஊனை பாக்குறாங்க. அவங்கள பார்த்து எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் டாக்டர் நான் இவனை அடிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டரும் அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது மேடம், அவர் இப்பதான் சரியா இருக்காரு, உங்க பாசத்தை கொஞ்சம் கம்மியாவே காட்டுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவனுடைய ஒய்ஃப் கிட்ட, நான் எவ்வளவு நாளா இங்க இருக்கேன், எவ்வளவு நாளா இருக்கியா, நீயே சொல்லு பாக்கலாம், என்ன ஒரு 2 நாள் இல்ல 3 நாள், 2 நாள் 3 நாளா, பரதேசி பயல நீ 4 மாசமா இங்க இருக்கடா, 4 மாசமா அவ்வளவு நாளாவா நான் இங்க இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். உன்னுடைய ஒய்ஃபும் நான் கடைசியில விடோவாயிடுவேன்னு நினைச்சேன் தெரியுமான்னு சொல்லி அவனை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அவனும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரான்ச்சோ நர்சிங் ஹோம்ல அவங்க அம்மா கூட இருந்து அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. ரான்ச்சோக்கு அவங்க அம்மா இவங்களுக்காக தானே அவங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க, இருந்தாலும் இப்ப ரான்ச்சோ இந்த நிலைமையில இருக்கிறத நினைச்சு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா ரான்ச்சோ கிட்ட, சரி ரான்ச்சோ உன்னுடைய கான்சர்ட்ல நீ என்ன பாட்டு பாட போறன்னு கேக்குறாங்க. ரான்ச்சோவும் கான்சர்ட்டா, தெரியலம்மா எனக்கு என்ன பாட்டு பாடுறதுன்னு தெரியல, நீங்களே ஏதாச்சும் ஒரு பாட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் போகியோலுடைய அப்பா அம்மா விசாரணைக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மாவும் அவருக்கு டையெல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்காங்க. அவரும் என்ன கேள்வி தானே கேட்க போறாங்க, இதுக்கு எதுக்கு டையெல்லாம் கட்டிட்டு இருக்க, நார்மலா போனாலே போதாதான்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும் அதெல்லாம் நீங்க ஜம்முன்னு தான் போனோம், சரி முதல்ல
நான் உங்களை கவர்மெண்ட் ஆபீஸ்ல பார்த்தப்ப நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கல்ல, அதை நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்களான்னு கேக்குறாங்க. அவரும் அதை நினைச்சு நான் என்னைக்கும் வருத்தப்பட்டது கிடையாது, வருத்தப்படுறேன்னு சொல்லுங்க, ஒருவேளை திரும்ப அந்த நேரத்துக்கு போனா நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க, அப்பதான் அவங்க உங்களுக்கான தண்டனையை குறைப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்பா, நான் ஒருவேளை அந்த நேரத்துக்கு திரும்ப போற மாதிரி இருந்தா உன்னை இன்னும் சீக்கிரமாவே ஃபாலோ பண்ணுவேன்னு சொல்றாரு. கேட்டதும் அம்மா கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவரும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு சரி வா போலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே போகியோல், வு, அப்பா, அம்மா, கியோவுடைய அப்பான்னு 5 பேருமா விசாரணைக்காக வராங்க. இதோட இந்த பாட்டு முடியுது. இதுக்கப்புறம் இந்த விசாரணையில என்னென்ன உண்மையை சொல்ல போறாங்க, எதை மறைக்க போறாங்க, இந்த கேஸோடைய ரிசல்ட் யார் பக்கம் முடிய போகுதுன்ற எல்லாத்தையும் அடுத்தடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.